Hey all, welcome back to my channel. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்பவும் போல் களி தான் 3 பேத்துக்கும் மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தோசை மாவு எங்களுக்கு வேணுன்ற நேரத்தில் அப்பப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவேன். அப்புறம் அரைச்சி முடிச்சுட்டு தாராவையும் தூங்க வச்சுட்டு சாராவை தூங்க வைக்கலான்னு பார்த்தா மேடம் தூங்காமல் ஒரே விளையாட்டாக இருந்துச்சு. அவங்களோட கொஞ்சம் நேரம் விளையாண்டு அப்புறம் தூங்க வச்சுட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பும் முட்டைக்கோஸ் பொரியலும் தான் செஞ்சேன். சரி சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு உட்காந்தேன். எங்களோட அழகான சம்பவம் நடக்குது. அது என்னென்னு நீங்களே பாருங்கள், இவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. காக்கா தன்னோட காக்கா குட்டிக்கு சாப்பாடு விடுது. சரி அப்படின்னு முடிச்சுட்டு நாங்கள் லஞ்ச் ஆரம்பிச்சிட்டோம். லஞ்ச் என்னென்னா எங்களுக்கு பழைய சோறும் நேற்று வச்ச புதினா மல்லி துவையலும் தான். சாப்பிட்டு தாரா விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கும்போது அப்படியே டைம் போயிடுச்சு. ஈவினிங் ஆயிடுச்சு. மழை மேகமூட்டமாக இருந்துச்சு. சரின்ட்டு உள்ளே நைட் டின்னர் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. டின்னர் தாராவுக்கு முட்டைக்கோஸ் தோசை தான். நம்ம ஏற்கனவே தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தேன்ல, அதில் முட்டைக்கோஸ் போட்டு பரட்டி தோசை செஞ்சு கொடுத்துட்டேன். தாரா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கா பாருங்களேன் அப்படின்ட்டு. அவளும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கும் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எங்களுக்கும் அந்த மாதிரி காலையில் செஞ்ச முட்டைக்கோஸ் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு எங்களுக்கும் தோசையில் முட்டைக்கோஸை மேலே தூவி ஒரு தோசையை ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டு பார்த்தோம். அது நல்லா தான் இருந்துச்சு. ஓகே காய்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.